ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்து 2வது ப்ரோமோ வந்தது இல்லையா? அதை பற்றி பேசணுன்னா, அதில் விஜய் வந்து லாஸ்ட்டாக நாளைக்கு நம்மளோட கல்யாண நாள் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல், நாளைக்கு என்ன நாள், நம்ம கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை வந்து பெருசாக வந்து காவேரிக்கு பாதிச்சிருச்சு. அதனால் வந்து காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை வந்து அவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இது ஹாப்பியாக அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன்னா ஹாப்பியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்து காவேரி ஜாலியாக வந்து கிளம்பி வெளியில் போயிருப்பாங்கன்னு. அப்போ பிரச்சனை வரும்போது வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வெளியில் இவங்க வந்து ரெடியாகி வெளியில் வர்றப்ப கொடைக்கானல் காரில் ஏறலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து வந்துடுறாங்க இல்லையா, ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்கும்போது காவேரியால் வந்து பதிலே சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா, அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது உண்மையா இல்லையா, விஜய் வந்து உன்னை 1 வருஷத்தில் அனுப்பிடுவாரா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க கேள்வி. அந்த கேள்விக்கு காவேரிக்கிட்ட பதில் கிடையாது. அனுப்பிடுவார், ஆமாம் அது சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னு காவேரியால் சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அமைதியாக இருந்தாலே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்போ விஜய் வந்து பயங்கரமாக ஷாக்காயிடுறாரு. என்னடா காவேரி அமைதியாக இருக்கா அப்படின்னு. என்னாச்சு காவேரி அப்படின்னு பேசும்போது விஜயால் ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னா அவங்க ஃபேமிலி தான் விஜய் எல்லாம் ஃபுல்லாக டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. விஜய் வந்து அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையால் வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கப்படுறாரு அப்படிங்கிறது தான் எல்லா சீன்லேயுமே எல்லா டைம்லேயுமே கொஞ்சம் நாளாகவே வந்து விஜய் வந்து காவேரிக்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லி தான் பேசுகிறாரு. ஆனால் அதாவது ஓப்பனாக பேசாமல் பேசுகிறாரு. அதனால் வந்து காவேரிக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபேமிலி ஒட்டு மொத்தமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. விஜய் என்ன பண்ண போகிறாரு தெரியல, பார்க்கலாம் அடுத்து வர்றதில்.